ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சுந்தரப்பு. இன்றைக்கி வந்து 30 நபருக்கு 30 நிமிடத்தில் சாப்பாடு செய்வது எப்படி, நம்ம வந்து ஒரு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 30 நிமிஷத்தில் வந்து பிரிஞ்சி சாதம் எப்படி செய்யுது சொல்ல பார்க்க போகிறோம். முதல்ல வந்து அரிசி வந்து ஊற வச்சுக்கிறோம். அரிசி வந்து 30 பேருக்கு 5 கிலோ போதுமானது. இந்த பக்கெட்டில் வந்து ஃபுல்லாக வருது. ஏன்னா ஒரு அளவு தண்ணி வைக்கிறதுக்காக நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து அளந்துக்கிறோம். முதல்ல அடுப்பு முன்னாடி அரிசி வந்து முதல்ல ஊற வச்சு நம்ம நல்லா கழுவிடும். முதல்ல வந்து அரிசி நல்லா கழுவுங்க. ஏன்னா ஊறின பேர் கழுவினா உடனே அரிசி வந்து உடையும். அதனால் வந்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவிடுங்க. நல்லா ஊறட்டும். அதுக்கெல்லாம் நமக்கு தேவையான வெங்காயத்தை நம்ம நறுக்கிப்போம். காய்கறிலாம் தயவுசெய்து நல்லா கழுவி நல்லா சுத்தமாக செய்து வந்து வெட்டி சாப்பாட்டில் சேருங்க. ஏன்னா சாப்பாடு வந்து எல்லாருமே கவனமாக செய்யணும். 4 பேர் சாப்பிட வேண்டிய சாப்பாடு சுத்தமாக செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் காய்கறி, வெங்காயம், தக்காளி தயவுசெய்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டாக வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஓகேங்களா? நல்லா கழுவி வாஷ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து பிரிஞ்சிக்கு வந்து பட்டையாக வெட்டினாலும் ஓகே தான். சில பேர் வந்து நைஸாக வெட்டுவாங்க. பட்டையாக வெட்டினா நல்லாயிருக்கும். அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் நைஸாக வெட்டினா வதங்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தக்காளி நம்ம வந்து நல்லா நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கிறோம். வெங்காயம் வந்து ஒரு 2 கிலோ, தக்காளியும் ஒரு 2 கிலோ போதுமானது. ஓகேங்களா? நல்லா வந்து ஸ்லைஸாக நல்லா கட் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து கெட்டு போன அழுகு போன தக்காளி, வெங்காயம்லாம் யூஸ் பண்ணாதீங்க. 10 ரூபா செலவானாலும் பரவாயில்ல. நல்ல பொருள் வாங்கி நல்லா சுத்தமாக செஞ்சு கொடுத்து அனுப்புங்க. முதல்ல வந்து 5 கிலோக்கு தேவையான 1 லிட்டர் எண்ணெய், ஒரு 5 கிராம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டோம். நறுக்கி வச்சுட்டு வெங்காயத்தை நம்ம முதல்ல வந்து கொட்டிட்டோம். நம்ம வந்து இன்றைக்கி வந்து கேஸ் அடுப்பில் செய்கிறோம். அதனால் வந்து நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிச்சு. அதுக்குள்ளேயே நாங்கள் தக்காளியும் சேர்த்துட்டோம். சில பேர் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துறதுக்கப்புறம் தக்காளியை சேர்க்கலாம். அது நம்ம விருப்பம்தான். சரி, கொஞ்சம் டைம் கொஞ்சம் சீக்கிரமாக வேணும்னு சொல்லிட்டு நான் தக்காளி போட்டேன் வதங்கிறதுக்கு. இஞ்சி பூண்டு வெட்டி வச்சு இஞ்சி 1/2 கிலோ, பூண்டு 1/2 கிலோ அரைச்சி வச்சுருக்கோம். அது நம்ம வந்து சேர்த்துட்டு நல்லா அதை ட்ரையாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு வாசனை வதக்க சொல்லி உங்களுக்கு வரும். அந்த வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி, புதினா வந்து அலசி தண்ணி நல்லா எப்பவுமே அலசி அதனால் ஒட்டை பிஞ்சு அதில் சேர்த்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போ தான் அந்த ஃப்ளவர் வந்து அந்த புதினாவுடைய ஃப்ளவர் போடும். காயும் நம்ம வந்து காய்கறியும் கேரட் பீன்ஸ் வந்து நறுக்கி வச்சுருக்கோம். அதுவும் நம்ம வந்து வாஷ் பண்ணி தான் சாப்பாட்டில் சேர்க்குறோம். ஓகேங்களா? ஏன் உங்களுக்கு காமிக்கிறேன் வாஷ் வாஷ் பண்ணி சேர்த்தா தான் உங்களுக்கு வந்து சுத்தமாக செய்யணும்னு சொல்கிறேன். அதனால தான் உங்களுக்கு வந்து திரும்ப வந்து எல்லாம் கொஞ்சம் சுத்தமாக செய்யும். ஏன்னா இப்போ வந்து நியூஸ் நிறைய பார்க்குறீங்க, சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 5 பேர் இதுவாகிடுச்சு அது மாதிரி. அதனால் அந்த ஒரு அசம்பாவிதம் வரக்கூடாது சொல்லிட்டு சாப்பாடு செய்கிற விஷயத்தில் மட்டும் தயவுசெய்து எல்லாருமே கவனமாக செய்யணும். சுவையாக செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அது வந்து நம்ம கவனமாக செய்யணும்னா இந்த பதிவில் வந்து உங்களுக்கு வந்து தெரிவிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து அதுக்கு தேவையான மிளகாய்த்தூள் சக்தி மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறோம். சக்தி மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் 5 கிலோவுக்கு 50 கிராம் போதுமானது. காரம் கூடுதலாக வேணுங்கிறவங்களுக்கு ஒரு 60 கிராமாக சேர்த்துக்கிறோம். ஓகேங்களா? எங்களுக்கு வந்து 50 கிராமே போதுமானது. ஏன்னா இஞ்சி பூண்டு காரம் சேர்த்துருக்கோம். ஆனால் இந்த காரம் பாருங்கள், இப்போ எப்படி பாருங்கள், எல்லாமே சேர்த்துட்டோம். இதில் வந்து ஃபுட் கலர் வேணும்னாலும் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஆனால் மிளகாத்தூள் கலரே போதுமானது தான். அதனால் வந்து நாங்கள் வந்து கலர் சேர்க்கலை. இந்த கலரே எங்களுக்கு வந்து போதும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஓகேங்களா? எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே இப்போயே ஒரு சப்பாத்தி வச்சு சாப்பிட்டாலே அந்த டேஸ்ட் அப்படியே இருக்குது. அப்படியே இதில் அப்படியே சிக்கன் சேர்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி மாதிரி இப்போ வந்து அப்படியே அது இருக்குது பாருங்கள். அது நல்லா வதங்கிச்சு. தயிர் சேர்த்துட்டோம். தண்ணி வந்து அளவு வச்ச தண்ணியில் வந்து 1க்கு வந்து 1.5 வைக்கிறோம். ஓகே, 1.5 அளவில் தண்ணி வைக்கிறோம். ஓகேங்களா? ஒரு பக்கெட் தண்ணி ஊற்றிட்டோம். அரை பக்கெட் தண்ணி சொச்சம் ஊற்றிட்டோம். ஓகேங்களா? ஊற்றிட்டு நல்லா கொதிக்கணும். உப்பு செக் பண்ணிக்கிறோம். உப்பு ஏற்கனவே போட்டுட்டோம். இருந்தாலும் உப்பு வந்து இப்போ வந்து உப்பு வந்து லேசாக கறிக்கணும். காரம் லேசாக நாக்கில் இருந்தால் போதுமானது. அரிசியை வந்து கழுவி வடிகட்டி வச்சுருக்கோம். அந்த ஊறின அரிசியை இதில் வந்து இப்போ நம்ம சேர்த்துறோம். தண்ணி கொதிச்சிச்சுங்க, நல்லா சேர்த்துடலாம்பா. அரிசி சேர்த்துட்டு அப்படியே மெதுவாக நம்ம தொழுவி அப்படியே ஒரு மூடி போட்டு மூடுறோம். தண்ணி ட்ரை ஆகிடும். இப்போது கரெக்டாக இருக்கும். நம்ம போட்டது எல்லாமே அளவு எல்லாம் கரெக்டாக இருக்கும். அரிசி போட்டதுக்கு ஒரு அடிச்சு உப்பு செக் பண்ணால் கரெக்டாக இருந்தால் போதுமானது. அது தண்ணி ட்ரை ஆகிடுச்சு. அப்படியே நம்ம வந்து டம் கட்டிடலாம். வாயால் போட்டாலும் டம் கட்டலாம். நாங்கள் இன்றைக்கி வந்து நம்ம அப்படியே கட்டிடுறோம்.
டம் போட்டு 30 நிமிஷம் கழிச்சு நம்ம டம் பிரிக்க போகிறோம். எப்படி இருக்குது பாருங்கள். சாப்பாடு உதவியாக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். வெறும் ஒரு 25-30 நிமிஷத்தில் நம்ம வீட்டு விருந்தாடி யாருன்னா வந்துட்டாங்கன்னா, திடீர்னு ஒரு 5 கிலோ பிந்தி சாதம் போகணுன்னா, குழந்தைய கூட நம்ம வீடியோ பார்த்தா பிந்தி சாதம் போகிற அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எதனா டவுட்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுங்க. எதனா ஆர்டர் இருந்தாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி காய்ஸ், நன்றி.